ஒரு அரசர் தன்னுடைய அரண்மனையின் மாடி தோட்டத்து மேல உட்கார்ந்து ஓய்வெடுத்துட்டு இருக்காரு. அப்போ வானத்துல பருந்து ஒன்று புறாவை வேட்டையாட துரத்திட்டு இருக்கு. அந்த புறா நேரா இந்த அரசரோட மடியில வந்து தஞ்சம் அடைஞ்சிருது. அந்த புறாவை துரத்திட்டு இருந்த பருந்து அரசர்கிட்ட வந்து புறாவை கொடுக்கும்படி கேக்குது. அதுக்கு அரசர் தான்கிட்ட தஞ்சம் அடைஞ்ச எந்த ஒரு உயிரானாலும் அதை காப்பது ஒரு அரசனுடைய கடமை, அதனால இந்த புறாவை உன்கிட்ட தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கு அந்த பருந்து, என் மன்னா, அந்த புறாவை போல நானும் உன்னுடைய ஆட்சிக்கு கீழே தானே வரேன். நான் எவ்வளோ பசியோடு இருக்கேன்னு தெரியுமா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த புறாவை துரத்திட்டு வந்தேன்னு தெரியுமா? இன்னைக்கு இயற்கை எனக்கு கொடுத்த உணவு அந்த புறா தான். என்னோட குழந்தைங்க பசியில் காத்துட்ருக்காங்க. ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் இந்த புறா தான் எங்களுக்கு உணவாக போகுது. உங்களோட தர்மத்துக்காக என்னையும் என் குழந்தைங்களையும் பட்டினி ஆக்குறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அந்த பருந்து அரசரை பார்த்து கேட்குது. கொஞ்ச நேரம் யோசிச்ச அந்த அரசர், உன் பிள்ளைகளுக்கு மாமிசம் தானே வேணும், அந்த புறாவுக்கு இணையாக என்னோட இறைச்சியை தர எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த புறா ஒரு தராசுல ஏற்றி மறுபக்கம் ஒரு கத்தியை எடுத்து தன்னோட தொடையின் ஒரு பகுதியை அறுத்து அந்த தராசுல வைக்கிறாரு. அந்த புறாவினோட பக்கம் மேலே போகவே இல்லை. இதை பார்த்த அரசர் தானே அந்த தராசு மேலே ஏறி உட்கார்றாரு. அந்த சமயம் புறா அக்னி தேவனாவும் பருந்து இந்திர தேவனாவும் உருமாறி அந்த அரசரோட நேர்மையையும் கொடையையும் அறநெறி வழுவாத ஆட்சியையும் கேள்விப்பட்டு அவர் மேல இருந்த பொறாமையில அரசரை சோதிக்க வந்ததா சொல்லி வணங்குறாங்க. இவ்வளவு பெயருக்கும் புகழுக்கும் உரிய அந்த அரசர் வேற யாரும் இல்லை, கம்பராமாயணம், புறநானூறு, சிலப்பதிகாரம் மற்றும் மகாபாரதம் போன்ற நூல்களில் புகழ்பாட பெற்ற சோழ அரசர் சிபி சக்கரவர்த்தி. என்னோட ஆட்சிக்கு உட்பட்ட எல்லாருக்கும் சமமான நீதியை தான் கொடுப்பேன் அப்படின்னு அந்த புறாவுக்கு என்ன நீதியை கொடுத்தாரோ அதே நீதியை தான் அந்த பருந்துக்கும் கொடுக்குறாரு அரசர் சிபி சக்கரவர்த்தி. இந்த காலகட்டத்தில் அரசர் சிபி சக்கரவர்த்தி மாதிரி நம்மளால இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதே நேரத்தில் நீதின்னு வந்துட்டா யார்கிட்டையும் எந்த பாரபட்சமும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். இயற்கைக்கும் நம்மளோட சேர்ந்து வாழ்கிற எல்லா உயிர்களுக்கும் எப்படி மரியாதை செலுத்துறது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.